குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஜாக்ஸாவுடைய அதாச்சும் ஜப்பான் அனுப்புன ஒரு மிஷனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அந்த மிஷனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு மிஷன். சரிங்களா, இந்த ஸ்லிம் அப்படிங்கிற மிஷன் வந்து இட் இஸ் சிமிலர் டு நம்மளுடைய சந்திராயன் 3 மிஷனுக்கு நிகரான ஒரு மிஷன் தான் வந்து இந்த ஸ்லிம் அப்படிங்கிற மிஷன். சந்திராயன் என்ன பண்ணாங்க, மூணுடைய தென் துருவத்தில் அதாச்சும் சவுத் போலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஷனை ஒரு ஆர்பிட்டரும் பெருசாக ஒரு லேண்டர் வந்து இறக்கியிருப்போம். சில லேண்டர்னால் தரையிறங்குதல், அது வந்து இறங்கியிருப்போம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அங்கே போய் சர்ச் பண்ணும். சில ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும், அதான் வந்து ரோ பண்ணி அங்கே போய் சர்ச் பண்ணும். சில இதான் வந்து சந்திராயனுடைய மிஷன். சில அதே மாதிரி ஒரு மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்லிம் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். சரிங்களா, ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான் வந்து இந்த ஜப்பான் அனுப்பியிருக்காங்க. நம்ம இதில் வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஜாக்ஸாவுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் ஏஜென்சி. சரிங்களா, ஸோ இதான் வந்து அவங்க நாட்டுடைய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லிம்மை தரையிறக்கிறதன் மூலமாக ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாடாக வந்து பார்த்தீங்கன்னா மூணில் தரையிறங்கிறதுக்கான நாடாக வந்து உருவாகுறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன நாடுகள்லாம் உருவாயிருக்குன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், 2வது ரஷ்யா, 3வது சைனா, 4வது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. சில இந்தியா தான் வந்து 4வதாக தரையிறங்கின நாடு. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் மிஷன் மூலயமா 5வதாக தரையிறங்கின நாடாக வந்து உருவாயிருக்காங்க. சரிங்களா, இந்த ரேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறையா வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, சந்திராயனை இறக்குறது மூலயமா இந்தியா எத்தனாவது நாடு, மூணில் தரையிறங்கினது எத்தனாவது நாடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்லிம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிக் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மூன் ஸ்னைப்பர்னால் நம்மளுக்கு தெரியும், குறிப்பாக சுடுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட், ஒரு 100 சதுர அடி. சரிங்களா, ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அதுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. சரிங்களா, ஆனால் சந்திராயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சந்திராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் வந்து 150 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணும். இங்கே இறங்கலாமா சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து இறக்கியிருப்பாங்க. சரிங்களா, ஆனால் இந்த ஸ்லிம் அப்படிங்கிற மிஷன் அப்படி கிடையாது. 100 மீட்டர் ஸ்கொயரில் டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதனால் ப்ரிசிஷன் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ரிசிஷன்னா டார்கெட்டடாக, சரிங்களா, ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணி இறங்க முடியும். சில ப்ரிசிஷன் லேண்டிங் வந்து இந்த ஸ்லிம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமாக இருக்குது. சரிங்களா, அதான் வந்து இந்த மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிக் நேம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வரும், எந்த மிஷனை வந்து மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து அது வந்து இந்த ஜப்பான் அனுப்புனா இந்த ஸ்லிம் மிஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த ஸ்லிம் அப்படிங்கிற மிஷனை யார் வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டன் பை த ஆஸ்ட்ரோபோட்டிக் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம். சரிங்களா, இட் இஸ் டன் பை ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இது வந்து யூஎஸ்ஓவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து இதுக்கு ஃபண்ட் பண்ணுறது வந்து நாசா. சரிங்களா, ஸோ இந்த மிஷனை வடிவமைச்சது, சில இந்த மிஷனை வந்து அனுப்புனது, இது எல்லாமே வந்து ஜாக்ஸா. இந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணது, இந்த ஸ்லிம் அப்படிங்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோபோட்டிங்கிற ஒரு தனியார் நிறுவனம். சரிங்களா, இதான் வந்து இந்த ஸ்லிம்மை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா, இதை வந்து நம்ம முக்கியமாக இஸ்ரோவோட சம்மந்தப்படுத்தி கேட்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன்ஸ் குட் ஃபர்தர் தி இஸ்ரோஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், சப்ஸ்டான்ஷியேட் வித் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா, ஸோ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இஸ்ரோவுடைய சாதனைகளை தனியார் பங்களிப்பு மூலயமா இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். இஸ்ரோவுடைய வெற்றிகளை அல்லது சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனியாருடைய பங்களிப்பு மூலயமா இன்னுமே வந்து நம்ம அதை அதிகப்படுத்த முடியும். இதை வந்து நீ எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுனா அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஆர்கியூமெண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன சொல்லணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் கேள்விகளுக்கு முக்கியமாக டேட்டாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, இங்கே பாருங்கள். அக்கார்டிங் டு யூஎன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் எக்கானமி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பூம் பை $350 மில்லியன் by 2030. சரிங்களா, இந்த ஸ்பேஸ் எக்கானமி விண்வெளி பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2030 $350 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து யூஎன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து அவ்வளோ விண்வெளி ஆராய்ச்சி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈட்ட முடியும். சரிங்களா, $350 மில்லியன் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ட்ரோவாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரோ வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேராவை மென்ஷன் பண்ணணும்.
என்ன மென்ஷன் பண்ணுறோம், இஸ்ரோ வந்து ரீசெண்டாக நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்பேஸ் மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 2023 கணக்கிட்டு பார்த்தோன்னா இது வரைக்கும் 50 சேட்டலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பிஎஸ்எல்வி வந்து பார்த்தோன்னா 50 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சந்திராயன் 3 வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலாரிமீட்டர் மிஷன், சரிங்களா, இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மாதிரி அதை விட ஒரு சின்ன மிஷன், சில பொலாரிமீட்டர் மிஷன் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். சில இதெல்லாம் வந்து இஸ்ரோடைய சாதனைகளாக இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரோ வந்து மோனோபோலினா நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்டாரில் இஸ்ரோ மட்டும்தான் செயல்பட்டுருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மோனோபோலி அப்படின்னா ஒரு முற்றுரிமை, வாணிப முற்றுரிமை, அவங்க மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இஸ்ரோக்கு வந்து தெர் இஸ் அ டியூவல் பர்டன் ஆஃப் பில்டிங் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சேட்டலைட் டிசைனிங், சரிங்களா. லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ராக்கெட், சரிங்களா, அந்த ராக்கெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சேட்டலைட்டை உருவாக்குறதும் இஸ்ரோ தான் வந்து பண்ணுறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெரிய வேலைகள். இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கனைசேஷனான இஸ்ரோ தான் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு டியூவல் பர்டனாக இருக்குது, சரிங்களா. அதான் வந்து முதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் டியூ டு இம்ப்ராப்பர் மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ரெவன்யூஸ், சரிங்களா. இந்த இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷின்ஸ் நிறையா பண்ணுறாங்க, சரிங்களா. ஆனால் அது மூலயமா நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா, நம்மளுக்கு பொருள் ஈட்ட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் கேள்விக்குறியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான சந்தைப்படுத்துதல் இல்லை, சரிங்களா. ஸோ அதன் மூலயமாவும் வந்து நம்மளுக்கு லெஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஆகுது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் செக்டரில் செயல்பட்டு இருக்காங்க, தனியாரை வந்து அவ்வளோவா அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா. வேலைவாய்ப்பு உருவாக்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ரைவேட் செக்டரை நம்ம இதெல்லாம் அனுமதிக்கணும், சரிங்களா. எதுக்காக அனுமதிக்கணும்னு சொல்லி பாருங்கள், அதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்டரை அனுமதிக்கிறதுனால இஸ்ரோவுடைய சாதனைகள் இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிலாம் மேம்பட போகுதுன்னு பாருங்கள். allowing private sector could address these lacunas and improve the space economy in the following ways. lacunas-னா ப்ராப்ளம்ஸ், சரிங்களா. இந்த ப்ரைவேட் செக்டர் அலோவ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த ப்ரைவேட் செக்டார் அலோவ் பண்ணுறது மூலயமா இந்த இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த வேலைகள்லாம் ப்ரைவேட் செக்டார் பார்த்துப்பாங்க, சரிங்களா. அதாச்சும் புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணுறது, சில ஆராய்ச்சி பண்ணுறது, சில R&D அப்படின்னு சொல்லணும்ல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்துப்பாங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பார்த்துப்பாங்க, சரிங்களா. அப்போ இஸ்ரோ என்ன வேலை பார்க்கலாம், இஸ்ரோ வந்து வெறுமனையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் டிசைனிங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்க முடியும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கொஸ்டின்லேயே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள், சில ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ், சரிங்களா, பெங்களூரில் இருக்காங்க, சில ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார், சரிங்களா. ஸோ ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில லைக் க்ரீன் ஃபியூயல் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, சில ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதே மாதிரி பிக்சல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்க வந்து இந்த ஸ்மால் சேட்டலைட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சில ஸ்மால் சேட்டலைட் அப்படின்னா 150 கிலோகிராம்குள்ளே இருக்கும், சில அந்த மாதிரி சேட்டலைட்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர் அலோவ் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் இஸ்ரோவுடைய ஒரு வருமானம் ஈட்டும் ஒரு நிறுவனமாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய ரிலையபிள் ஒர்க் ஹார்ஸ், சில இஸ்ரோடைய ரிலையபிள் ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி அப்படிங்கிற விஷயம், சரிங்களா. பிஎஸ்எல்வி என்னது, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், சில இதுதான் வந்து இஸ்ரோவுடைய ரிலையபிள் ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம், லைக் ஃப்ரான்ஸோடைய சேட்டலைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி தூக்கிட்டு போகுது, அதே மாதிரி பிரேசிலோட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சில அப்போ என்ன பண்ணுறான்னு பண்ணால் அந்த நாட்டுகளுடைய சேட்டலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க, இதுக்கு அவங்க நம்மகிட்ட காசு கொடுப்பாங்க, சில இதான் வந்து நம்ம கமர்ஷியல் பண்ணுறோம், சில கமர்ஷியல் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், சரிங்களா. ஸோ அதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணுறதா என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற இது வந்து இட் இஸ் அ ப்ரைவேட் கார்பரேஷன் மாதிரி, சரிங்களா. ஸோ அதான் வந்து இந்த ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இதான் வந்து ப்ரைவேட் செக்டர் அலோவ் பண்ணுறதுனால வரக்கூடிய ரெண்டாவது பெனிஃபிட்.
மூணாவது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாய் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஏன்னா நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் உருவாக்குவாங்க, அதன் மூலயமா நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பரிமாற்றம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பரிமாற்றம் பண்ணுவாங்க இந்த ப்ரைவேட் செக்டார். சரிங்களா? அது மூலயமா ஃப்யூச்சரில் எஃபிஷியண்ட்டான அண்ட் சஸ்டைனபிள் ரிலையபிள் மிஷின்ஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது, யூஎஸில் இருக்காங்கல்ல. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபால்கான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட், இட்ஸ் எ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸை மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால நம்மளுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் மிஷன்ஸ் வந்து கம்மியாகும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அனுமதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ப்ரைவேட் செக்டாரை அலோவ் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஸோ ரீசன்ட் மெஷர்ஸ் பை த இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இந்தியா கவர்மெண்ட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ப்ரைவேட் செக்டரை நம்ம அலோவ் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். சரிங்களா? இந்த இன்ஸ்பேஸோடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். சரிங்களா? இதான் இதனுடைய விரிவாக்கம். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இஸ்ரோவில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சரிங்களா? இதன் மூலயமா இஸ்ரோவுடைய ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சரை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வித் திஸ் வி ஆர் எண்டிங் திஸ் கிளாஸ். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் இந்த வீடியோஸை பாருங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.